நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநாரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம். அன்பான மீனராசிக்கார நேயர்களுக்கு 1/7/2024 ஜூலை மாத ராசி பலன். ஜூலை மாதம் என்பது திங்கட்கிழமையில் பிறக்கின்றது. இந்த திங்கட்கிழமை மீன ராசிக்கு 5 என்று சொல்லக்கூடிய கடக ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய இந்த திங்கட்கிழமையிலே ராசிநாதன் தனாம்பாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சரித்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மீன ராசி என்றாலே இது ஒரு விரய ராசி, அதாவது ஒரே இடத்தில் இருக்க முடியாத அங்கும் இங்கும் என்று அலைந்து செல்லக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு கடல் ராசி. குரு பகவான் ஆட்சி அடையக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம், புதன் பகவான் நீச்சம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு உபய ராசி, பெண் ராசியாக கடல் ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த மீன ராசிக்கார நேயர்களுக்கு 1/7/2024 ஜூலை மாத ராசி பலன் மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த கோச்சார ராசி என்பது மேச ராசியாகவும் லக்கணம் மீனமாகவும் அமைய பெற்று நட்சத்திரம் அசுவினி 3ஆம் பாதத்திலும் திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும் திதி தெய்வம் ஏமன் மற்றும் துர்கையாக வலம் வந்து கரணம் பத்திரை கரணத்திலும் யோகம் சுகர்மம் யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து மீனராசிக்கார நேர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே ஒரு ஆசிரியராகவும் குருவின் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இதிலே குரு பகவானுடைய நட்சத்திரம் புதன், சனி பகவானுடைய நட்சத்திரம் அடங்கிய 3 நட்சத்திரம் 9 நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு 7 சனியின் தாக்கங்கள் என்பது சற்று குறைவாக இருந்தாலும் 7 சனியின் தாக்கம் என்பது ராசிநாதன் இங்கே அற்புதமாக முயற்சி ஸ்தானங்களிலே ஒரு சிறு குறைகள் இருந்தாலும் தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதமான வெளிச்சத்தையும் எடுக்கின்ற காரியங்கள் செய்கின்றதற்கும் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சரித்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை இந்த ஜூலை மாதங்களிலே பார்க்கின்ற பார்வை ராசிநாதனாக இருக்கின்ற மீன ராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றங்களை ஜூலை மாதங்களிலே கொடுக்கின்றது. விரையாதிபதி சனி பகவான் விரய ஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி செவ்வாய் சந்திரன் இரு கிரக சேர்க்கை என்பது 2ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே ஆரோக்கியத்திலே ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்கின்ற ஒரு மாதம் ஜூலை மாதம் என்பது இருக்கின்றது. இங்கே 6ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே வீடு வாகனம் வண்டிகளிலே ஒரு சிறு தடை தாமதம், வம்பு வழக்குகள், குறைகள், ஏமாற்றங்கள், வாகனங்கள் பழுதாகி நின்று கொண்டிருந்தாலும் வாகனங்களை பழுது நீக்குதல், ஒரு சிறு தேவையில்லாத வம்பு வழக்கு, கடன் நோய்கள் இங்கே 6-8 சம்பந்தப்படுகின்ற இந்த சுகஸ்தானத்திலே தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் அஷ்டமாதிபதி முயற்சி சனாதிபதி 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றது என்பது ஜூலை 15 தேதி வரையில் இந்த சூரியன் இங்கே 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சுக்கிரன் 8 நாள் மட்டுமே இந்த 4ஆம் இடத்திலே இருக்கின்றதும், அடுத்து சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய 5ஆம் இடத்திலே புதன் 4ஆம் இடத்ததிபதியும் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம், சிந்தனைகளை குறிக்கக்கூடிய சிற்பி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவுத்திறனை பற்றி குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்திலேயே சஞ்சரித்து இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. 7ஆம் இடத்திலே கேது பகவானும் ராசியிலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது கணவன் மனைவிகளுக்கு ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள், வம்பு வழக்குகள், புரிந்துணர்வு இல்லாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரமாக ராகு பகவான் ராசியிலே இருக்கின்றதுனாலே எப்பொழுதும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் டென்ஷன் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். மீன ராசியை பொறுத்தவரையில் ராசியிலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது ராசிநாதனை சற்று பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் என்பதும் இங்கே இந்த ராகு இந்த மீன ராசியில் ஆரம்பத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே ராசிநாதன் வலுவாக இங்கே பலம் பெற்று இருந்து பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே இந்த ஜூலை மாதம் என்பது செல்கின்றதுனாலே குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய 7ஆம் இடத்தில் விழுகின்றதுனாலே கணவன் மனைவிகளின் சண்டைகள் இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற காலங்களிலே மட்டுப்பட்டு அற்புதமான அன்பு, ஆதரவு, யோகன்களை கொடுக்கின்றது. கூட்டாளிகளிடமிருந்து உறவினர்களிடமிருந்தும் நல்லதொரு மாற்றங்களை உங்களுடைய ராசிநாதனின் அருளால் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கப் போகின்றது. மீன ராசியை பொறுத்தவரையில்
இரண்டாம் இடத்ததிபதி ஆட்சி ஒளியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் என்பதும் ஜூலை மாதம் 10 தேதிக்கு பிறகு அவர் முயற்சி சாணத்திலே செவ்வாயும் குருவும் இணைகின்ற முயற்சி சாணத்திலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இரண்டாம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலே போகின்றதுனாலேயும் சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறு உதவிகளும் இங்கே நடக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. செவ்வாய் 2ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி, குரு பகவான் 10ஆம் இடத்ததிபதி ராசிநாதனாக இருந்து முயற்சி சாணங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே உறவினர்களுக்கு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்காக ஒரு சிறு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இங்கே குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலே வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைக்கக்கூடியவும் சுப நிகழ்வுகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோக பலனாகவும் லாபஸ்தானத்திலே புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இங்கே லாபஸ்தானத்திலே மீனராசியை பொறுத்தவரை இது ஒரு சரராசியாக இருக்கின்றதுனாலே நல்லதொரு வளர்ச்சியையும் வெளிநாட்டு யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலேயே இருக்கின்றதுனாலே பூர்வ புண்ணிய சாணம் என்பது அற்புதமான நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. இங்கே புதன் ஆயில்ய நட்சத்திரத்திலே போகின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றங்களையும் இங்கே கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜூலை 15 தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் உங்களுடைய 5ஆம் இடத்திலே புதனுடன் சேர்கின்றார். சுக்கிர பகவானும் ஜூலை 22க்கு பிறகு புதன் சூரியன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று லாபஸ்தானத்திலேயே பார்க்கின்றது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் எதிர்பாராத சொத்து சுகங்கள், பூர்வீகத்திலே வம்பு வழக்குகள் தெளிவு பெறுகின்ற ஒரு யோகம், வெற்றி வாய்ப்புகளை பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கின்றது. கணவன் மனைவிகளிடையே சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு மாதமாக குரு பகவானுடைய பரிபூரணமான பார்வை என்பது கிடைக்கின்றதுனாலேயும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடிய சுகாதிபதி 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் புத்தி காரகன் 5ஆம் இடத்திலே இருக்கின்றதும் இந்த ஜூலை மாதங்களிலே சூரியன் புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கை பஞ்சமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலே நீங்கள் எண்ணுகின்ற அபிலாசை மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியது. உங்களுடைய வருமானங்களில் இருந்து வரக்கூடிய யோக பலன் என்பது நல்லதொரு உயர்வுகளையும் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரத்திலே மேம்படுகின்றதற்கு ஒரு யோக மாதமாக இந்த மாதம் என்பது ஜூலை மாதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது. மீனராசிக்கார நேர்கள் ஒரே இடத்தில் இல்லாமல் அங்கு இங்கும் சென்று வருகின்றவர்கள், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியவர்கள், வாத்தியாராகவும் ஆசிரியராகவும் பணி செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. ஒரு சில நேரத்தில் ஏமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியதும் இந்த மீன ராசியாகவே இருக்கின்றது. இவர்களுடைய குழந்தைகள் என்பது மிகவும் அற்புதமான இந்த சரராசியிலே சந்திர பகவானுடைய ராசியிலே இருக்கின்றதுனாலே நல்லதொரு படிப்புகள், வண்டி வாகன, வீடு, சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூர்வீகத்தை அடையக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீன ராசியாக இருக்கின்றது. ஜூலை மாத ராசி பலன் என்பது மீன ராசிக்கு நல்லதொரு மாற்றங்களை விரையாதிபதி விரைய சாணத்திலே ஆட்சி பலத்திலே இருக்கின்றதும் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி 9ஆம் இடத்ததிபதி சரராசியிலே இது ஒரு காற்றை தீய போல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய தலையை பற்றி குறிக்கக்கூடிய இது தலையாய ராசியிலேயே செவ்வாய் பாக்கியாதிபதி ஆட்சி வடிவில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசியிலே பலம் பெற்று இருந்து செவ்வாயின் பார்வை பூர்வ புண்ணிய சாணத்திலேயும் பாக்கிய சாணத்திலேயும் விழுகின்றதுனாலேயும் இந்த பாக்கிய சாணத்திலே செவ்வாயின் பார்வை மட்டுமல்லாமல் குருவின் பார்வை, சனியின் பார்வை, 3 கிரக சேர்க்கங்களின் பார்வையும் பரிபூர்ணமாக ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு ஜூலை மாதமாக இருக்கின்றது. ராசிநாதனை முயற்சி சாணத்திலே சஞ்சரித்து பஞ்சமாதிபதி நட்சத்திர சாரத்திலே சஞ்சரித்தும் இந்த பஞ்சமாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இந்த மாதம் ஆரம்பம் என்று இருக்கின்றதும் இந்த லக்கணம் கோச்சார லக்கணம் ராசியிலேயே இருக்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற திங்கட்கிழமை என்பது மீன ராசிக்கு மிகவும் அற்புதமான பஞ்சமாதிபதி நாளிலே இந்த மாதம் பிறந்து இருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்ற குழந்தைகளின் நலன் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் 6ஆம் இடத்ததிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து புதன் பகவான் இங்கே 3 கிரக சேர்க்கை என்பது குழந்தைகளால் ஒரு சிறு
அதிகமான படிப்பின் செலவிற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே இருக்கின்றது. தனவாக்கு குடும்ப சனாதிபதி எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், 2ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும், 4 கிரகங்களின் வலுவு என்பது பஞ்சம ஸ்தானத்திலே இருக்கின்றதும், பாக்கிய ஸ்தானங்களிலே 3 கிரகங்களின் வலுவும் இருக்கின்றது. அதே லாபஸ்தானத்திலே 3 கிரகங்களின் பார்வையும், சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரகங்களின் சேர்க்கை இங்கே லாபஸ்தானத்திலே இருக்கின்ற ஜூலை மாதங்களிலே அடியெடுத்து வைக்கின்ற அத்தனையும் பொன்னாக விளைகின்ற ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான யோக மாதமாக மீன ராசி என்றாலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதும், ஆசிரியராக பணி செய்யக்கூடியவர்களும், ஏதாவது ஒரு துறையிலே பணியை செய்யக்கூடியவர், 6ஆம் இடத்ததிபதி உயர்ந்த அரசியல் துறைகளிலே இருக்கக்கூடியது, அதிகாரங்களிலே இருக்கக்கூடியது, 2ஆம் இடத்ததிபதி ராசிநாதனும் வலுவாக இருக்கின்றது. இந்த ஜூலை மாதங்களிலே மிகவும் உன்னதமான பலன்களை அடையக்கூடிய ஒரு மிகவும் 12 ராசிகளிலே அற்புதமான ஒரு உதவிகளுக்கு என்று பிறந்த ராசி இந்த மீன ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த ஜூலை மாத ராசி பலன் 5ஆம் இடத்ததிபதி திங்கட்கிழமையிலே இந்த மாதம் என்பது, அதுவும் கரணம் பத்திரை கரணம் என்று சொல்லக்கூடியது, கோழிக்கின்றது மாறி எதையாச்சும் ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும், ஏதோ ஒரு வகையிலே உயர்வுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமாகவும், சுபகாரியங்கள் நடத்துவதற்கும், சுப நிகழ்வுகள் சென்று வருவதற்கும், மங்கள காரகன் 2ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலேயும், பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே, குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடம் லாபஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த 12 ராசிகளிலே மிகவும் உன்னதமான பலன்களை இந்த ஜூலை மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு மங்கள காரியங்கள் சென்று வருவதற்கும், கணவன் மனைவிகள், பொதுமக்களின் உதவிகளை பெறக்கூடியது, மூத்த சகோதரன் இளைய சகோதரிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றங்களையும் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நேரங்களும் இங்கே மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதத்திலே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும், குழந்தைகளின் படிப்பிலே அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை பெறுகின்றது. குழந்தைகளின் அறிவு நிலைமையிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. வெளிநாடு சென்று வருகின்ற படிப்பதற்கும் உதவிகரங்கள் கிடைக்கின்றது. தனாதிபதி ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அந்த வகையிலேயே 4ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி, 8ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலே உங்களுடைய சுகஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு ஒரு சிறு தடை தாமதம், வம்பு வழக்கு, கடன் நோய் எதிர்ப்பு இருந்தாலும் அனைத்து சுபமாக மாறுகின்ற ஒரு யோக மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் என்பது மீனராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான மாதமாகவும், அனைத்தும் சுகமாக மாறுகின்ற நல்லதொரு யோக பலன்களையும் பரிபூர்ணமான அருள்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசி என்றாலே ஏதோ ஒரு வகையில் செலவுகள் செய்து கொண்டே இருக்கக்கூடியவும் ஒரு ராசியாகவும், ஒரு விரய ராசி, உபய ராசி என்று சொல்லக்கூடிய கடல் ராசியிலே பிறந்த உங்களுக்காகவும் ஆன்மீக ஸ்தலங்களிலே அற்புதமான நல்லதொரு பலன்களை ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியவர்களும் இந்த மீனராசிக்கார நேயர்களாக இருக்கின்றீர்கள். குருவாகவும் ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருகின்றதற்கும், குரு சம்பந்த தொழில்களிலே இருப்பவர்களும், ஆசிரியராக இருக்கின்றவர்களும், அரசாங்க துறையிலே வேலை செய்கின்றவர்களுக்கும், கணினி துறையிலே வேலை செய்கின்றவர்களும் மீனராசியிலே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைத்து துறைகளிலும் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும், மங்களகரமான காரியங்களுக்கு, கல்யாணம் நடக்காதவர்களுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஜூலை மாதங்களிலே குரு பகவானின் அருள் பரிபூரணமாகவும், சுக்கிர பகவானுடைய அருளும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும், எண்ணுகின்ற சிந்தனையின் நல்லதொரு மாற்றம், தெளிவான உயர்வுகளையும், ராகு பகவான் ராசியிலே இருக்கின்ற ஒரு சிறு தடை தாமதம், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அனைத்தும் ராசியை 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே அடுத்தவர்களின் உதவி பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. நண்பர்களின் உதவி, மனைவியின் உதவி என்பது இங்கே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மீனராசிக்கார நேயர்களுக்கு ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம் நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.